ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு 9th முடிச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு 10th ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு சொல்லும்போது நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நமக்கு என்னென்ன கேள்விகள்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன் வேர்டு பொறுத்த வரைக்கும் 7 ஒன் வேர்டு கேட்குறாங்க 50 மார்க்குக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 14 உங்களுக்கு 10th பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடியதில் அந்த கொஸ்டின் நம்பர் 8ல் இருக்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 9. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி கொஸ்டின் நம்பர் 11ல் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு 3 சம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மார்க் நீங்கள் 10% அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 14ல் இருக்கக்கூடிய டைப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சம் எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதே டைப்பில் இருக்கக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நமக்கு நெட்டில் கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணாதீங்க, 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் செலக்டட் கொஸ்டின் சொல்லி இதில் இருக்கக்கூடிய சம் மட்டுமே பார்த்தாலே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க் அண்ட் 2 மார்க், அதுபோக கிராப் ஜாமெட்ரியில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அந்த டைப் கிராப் ஜாமெட்ரி நான் கொடுத்த பிடிஎஃப்பில் இருக்கும் அப்படிங்கிறது செலக்டட் கொஸ்டின் தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். புரியுங்களா? இப்போ அதனால் நமக்கு ஒவ்வொரு சாப்டர்லையும் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக எடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா 100% நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் நாளைக்கு மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்கும், திண்டுக்கல், அதுபோக தருமபுரி, இந்தமாரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் நடக்கும் போது, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் தமிழ், ஆஃப்டர்நூன் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் நடக்க போது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் செலக்டட் கொஸ்டின்ஸ் எது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின் நான் அப்டேட் பண்ணுவேன். அதனால் இது நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் டேரெக்டாக ஒருவேளை வீடியோ நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நான் அப்டேட் பண்ணுறதை நான் அதில் பிடிஎஃபாக ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.